ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூஸ்டு கார் வாங்க போகிறீங்களா? அப்போ ஸ்பின்னி போன்ற கார்பரேட் நிறுவனங்கிட்ட கார் வாங்குவீங்களா, இல்லை உங்கள் அருகாமையில் இருக்க லோக்கல் டீலர்கிட்ட கார் வாங்குவீங்களா? அதாவது ஸ்பின்னியோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, உங்களோட லோக்கல் டீலர்களோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, இதை தான் இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம ஸ்பின்னி யார், ஸ்பின்னியோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ ஸ்பின்னி யாருன்னு பார்த்தீங்கன்னா, பழைய கார்களை வாங்குவதும் பழைய கார்களை விற்பதும் பிரதான அவங்களோட பிஸ்னஸாகவே இருக்கும். இப்போ ஸ்பின்னியோட பழைய கார்களை வாங்கும் முறையாகட்டும் சரி, விற்கும் முறையாகட்டும் சரி பார்த்தீங்கன்னா 200 மேற்பட்ட பாயிண்ட்டுகளை அவங்க வச்சுருக்காங்க. இந்த 200 பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார்களில் மீட்டர் டேம்பரிங் ஆகிருக்கக்கூடாது, ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடாது, ஹிஸ்ட்ரி தெளிவாக இருக்கணும், டாக்குமெண்ட்டில் எதுவும் பிரச்சனை வரக்கூடாது, அது மாதிரி ஃப்ளட்டில் அடிபட்ட கார்களாகவும் அவங்க வாங்குறதில்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்களோட பாயிண்ட்ஸாகவே வச்சுருக்காங்க. ஒரு கஸ்டமர்கிட்ட இருந்து வாங்கினாலும் சரி, அதை சேல் பண்ணாலும் சரின்னு அவங்களோட பாலிசியில கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த கார்களை நீங்கள் வாங்கினீங்கன்னா, அவங்ககிட்ட இருந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 5 நாள் வரைக்கும் டைம் தராங்க. உங்களுக்கு அந்த கார்கள் பிடிக்கலனாவோ வேற எதுவும் பிரச்சனை இல்லாவோ அவங்ககிட்டே கொடுத்துடலாம். அவங்க உங்களை முழுமையான அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த காருக்கு நீங்கள் எதுவும் அமௌண்ட்டை செலுத்தி வாங்கியிருந்தீங்கன்னா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த கார்களுக்கு 1 இயர் வரைக்கும் வேரண்டி கொடுக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இன்ஜினுக்கும் கியர் பாக்ஸுக்கும் அவங்களே வேரண்டி கொடுத்துட்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த கார்களை அடிஷ்னல் எக்ஸ்டர்னல் வாரண்டி நீங்கள் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அந்த கார்களை அவங்ககிட்டேருந்து வாங்குறீங்கன்னா 1 வருஷமோ 2 வருஷமோ நீங்கள் கழிச்சு அவங்ககிட்ட விற்க போகிறேன்னு சொல்லிட்டு முன்னாடியே ஒரு ஃபீ ஒன்று பே பண்ணி அவங்களோட பாலிசியை நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கார்களை நீங்கள் விற்கும் போது என்ன ரேட்டுக்கு எடுப்பாங்கன்றதை முன்கூட்டியே உங்களுக்கு தகவலை தெரிவிக்கிறதா ஒரு ஆப்ஷன்களும் இருக்குது. அது மட்டும் இல்லை, அவங்கக்கிட்ட நீங்கள் கார் எடுக்கிறது மூலமா நீங்கள் அந்த டாக்குமெண்ட் போன்ற விஷயங்களை, அதாவது கார்களோட டாக்குமெண்ட்டில் வேறு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமா, இந்த ஓனர் பேர் மாற்றத்தில் எதுவும் சிக்கல் வருமா, இதில் டிரான்சாக்ஷனில் எதுவும் பாதிப்பு வருமா, அப்படியெல்லாம் உங்களுக்கு பயங்களே தேவையில்லை. ஏன்னா அவங்களே உங்களுக்கு டீட்டெயிலாக, அவங்க ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனம்னால அவங்களுக்கு நிறைய ஆட்களை தெரியும். ஸோ அவங்க இதை ஒரு ப்ரொசீஜராகவே லீகல் டீமை வச்சு உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ கார்களை நீங்கள் புதிதாக அங்கே போய் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபியரும் இல்லாமல் தைரியமாக காரை பற்றி எதுவும் தெரியாத நபராக இருந்தாலும் அந்த காரை போய் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். என்ன விலைப்பட்டியல் அவங்கக்கிட்ட கூட இருக்குமே தவிர கார்கள் தெளிவாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்பின்னியில் நீங்கள் கார் எடுக்க போனீங்கன்னா உங்களுக்கு கைட்னஸ் பண்ணுறதுக்கு கூடவே அவங்க கூட ஆள் இருப்பாங்க. நிறைய சேல்ஸ்மேன் இருப்பாங்க. அதாவது ஒரு ஷோரூமுக்கு போய் புதிதாக ஒரு காரை எப்படி நீங்கள் பார்த்து எடுப்பீங்களோ அதே மாதிரியே அங்கே சேல்ஸ்மேன் இருப்பாங்க. உங்களை கிட்ட வருவாங்க, வந்துட்டு நீங்கள் என்ன மாதிரி கார் பார்க்குறீங்க, அதோட டீட்டெயில் சொல்லுங்கன்னு கேட்டால் அவங்களே அங்கே இருக்க கார்லாம் சொல்லுவாங்க, ஸ்பெக்கை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, டெஸ்ட் ட்ரைவ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த கார்களை புக் பண்ணிங்கன்னா அதோட டவுன் பேமெண்ட் எவ்வளோ கட்டணும், உங்களுக்கு எவ்வளோ இஎம்ஐ வரும், என்னென்ன பேங்க்கெல்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்க, இல்லை எங்கள் சைட்லேருந்து என்னென்ன பேங்க்கெல்லாம் இருக்குன்னு எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி டாக்குமெண்ட் ப்ராசஸை ரொம்ப ஈஸியாக புது கார் வாங்குற மாதிரியே முடிச்சிருவாங்க. இதே இவங்களோட நெகட்டிவ் திங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நீங்கள் லோக்கல் டீலர்கள்கிட்ட கார் எடுக்கிறத விட இவங்ககிட்ட போய் கார் எடுத்திங்கன்னா இவங்ககிட்ட அமௌண்ட் அதிகமாகவே இருக்கும் கார்களோட விலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ், இவங்க நிறைய ஆட்களை வேலைக்கு வைத்து அவங்களுக்கு சம்பளமும் கொடுக்கணும். நிறைய அந்த கார்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸை வச்சு தான் அந்த கார்களை உள்ளே எடுக்கிறாங்க, வெளியே சேல் பண்ணுறாங்க. ஸோ இவங்க பெரிய நெட்வொர்க்காக ஒயிட் ரேஞ்சாக பண்ணுறதுனால இவங்ககிட்ட அமௌண்ட் ஹையாக தான் இருக்கும் லோக்கல் டீலரை கம்பேர் பண்ணும்போது. அடுத்தது இருக்க நெகட்டிவ் சைடு பார்த்தீங்கன்னா, ஓல்டு விண்டேஜ் கலெக்ஷன்லாம் இவங்ககிட்ட கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் லோக்கல் டீலர்களை நீங்கள் கிடைக்கும் போது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவங்ககிட்ட சில ஸ்பெக்கான கார்கள் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். மற்றபடி இவங்ககிட்ட எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. ஒன்று விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். ஏன்னா இவங்க கார்ப்பரேட் நிறுவனம், இவங்ககிட்ட நிறைய வேலையாட்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய செக் பாயிண்ட்ஸை வச்சு கார்கள் எடுக்கிறாங்க, வேரண்டி போகிற விஷயங்களும் தராங்க. ஸோ எல்லா விஷயமும் இருக்கிறதுனால கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும். நல்ல பொருள் எப்போவுமே விலை அதிகமாக தாங்க இருக்கும். எல்லா பொருளையும் சொல்ல வரல, ஒரு சில பொருள். இதே மாதிரி தான் ஸ்பின்னியோட பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு புது பையராக இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக எந்த பயமும் இல்லாமல் ஸ்பின்னிக்கு போகலாம். போய் காரை நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் எடுக்கலாம். உங்களுக்கு பிடிக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த கார்களை வாங்கலாம். அடுத்தது நம்ம லோக்கல் டீலர்கள்கிட்ட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்னன்றதை பார்த்துடலாம். இப்போ லோக்கல் டீலர்னால் நம்ம கார் வாங்கணும்னு ஒரு எண்ணம் தோன்றவுடனே நம்ம ஃபஸ்ட்டு போகிறது நம்மளோட வீட்டுக்கு அருகாமையில் இருக்க ஒரு லோக்கல் டீலர் தான். நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் தான் நம்ம ஒரு காரை கேட்போம். அவங்க அந்த காருக்கு ஒரு விலை சொல்லுவாங்க, நம்ம நெகோசியேஷன் பண்ணுவோம். ஆனால் கார்ப்பரேட் நிறுவனங்கள்கிட்ட நம்ம நெகோசியேஷன் பண்ண முடியாது. லோக்கல் டீலர்கள்கிட்ட ப்ளஸ்ஸே நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் நெகோசியேஷன் நல்லாவே பண்ணி எடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு காரோட விலை 3 லட்ச ரூபா சொல்கிறாருன்னா
சொன்னார்னா அதை நம்ம வந்து 1.25 அளவு கூட அடித்து பேசலாம். என்னப்பா அடிமாட்ட விலை கேட்குறேன்னு சொல்லுவார். ஆனால் இருந்தாலும் ஒரு 2 ரூபா 2.25 வரைக்கும் நம்ம கேட்டுருவோம். இப்படி தான் லோக்கல் டீலர்கிட்ட நம்ம நெகோசியேஷன் ஃபஸ்ட்டாக பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் நிறுவனங்கிட்ட அந்த கார்களோட விலை அதிகமாக இருக்கும். லோக்கல் டீலர்கிட்ட அவங்க ஆரம்ப விலையை வந்து ஒரு அளவுக்கு வச்சு தான் சொல்லுவாங்க, அதாவது கொஞ்சம் கூட சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கேட்டவுடனே ஃபுல்லாக டவுனில் இறங்கிடுவாங்க. இது நம்ம பார்கிங் பண்ணுற திறமையை பொறுத்து இருக்குது. நம்ம யாராருக்கெல்லாம் நல்ல வாய் திறமையை அடித்து பேசி விலைகளை குறைக்கும் திறமை இருக்கோ அவங்க கட்டாயம் டீலர்கள்கிட்ட பார்கிங் பண்ணி ரேட்டை கம்மி பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கை தன்மை, அதாவது நம்ம வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிறதுனால நம்ம நண்பரோட நண்பர் அப்படின்ட்டு ஒரு தெரிஞ்ச முகமாகவும் இருக்கும், பரிச்சயப்பட்ட முகமாகவும் இருக்கும். ஸோ நம்பிக்கை தன்மை அதிகமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் சில டீலர்கள் வந்து ரொம்ப ஜென்யூனாகவே பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அதாவது மீட்டர் டேம்பர்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி அவங்களும் ஒரு பாயிண்ட்ஸ், இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் எப்படி ஒரு பாயிண்ட்ஸ் வச்சு நடத்துகிறாங்களோ இவங்க வந்து எப்பயோ பிஸ்னஸ் பண்ணவங்க. கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் இப்போ வந்தவங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக அவங்க அப்படியே தொட்டு அவங்க அந்த பிஸ்னஸில் பயணிக்கிறவங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குன்னு பேர் கட்டக்கூடாதுன்னு ஒரு ஃபார்முலா வச்சுருப்பாங்க. அந்த ஃபார்முலா தான் நல்ல கார்களை மட்டும் எடுக்கிறது, மக்களுக்கு நல்ல சேவை மட்டும் புரிவதுன்னு. ஸோ அதன் விளைவாக அவங்க சேவை புரிவதன் மூலிமா அடுத்தடுத்த கஸ்டமர் வருவாங்க, பேரும் அவங்களுக்கு நிலையானுக்கும் லோக்கலில் இருக்கும் நம்ம பேர் கட்டக்கூடாதுன்னு உங்களுக்கு பார்த்து கார்களை கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட கலெக்ஷன் இல்லைனாலும் வேறு ஒருத்தர்கிட்ட சொல்லி அந்த கார்களை உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் பிரத்யோகமாக மனசுக்குள்ளே ஏதோ விண்டேஜ் கார்களையோ சரி இல்லை உங்களுக்கு பிடித்த மாதிரி கார்களை நினச்சிருந்தீங்கனாலும் உங்களுக்கு இவங்க தேடி அலைஞ்சு கட்டாயம் கொடுத்துருவாங்க. இதே போன்ற இவங்ககிட்ட நிறைய ப்ளஸ்கள் இருந்தாலும் இவங்ககிட்ட இருக்க மைனஸாக மக்களோட கருத்துக்கள் படி பார்த்தோன்னா இவங்ககிட்ட வந்து என்னென்னா விலை கம்மியாக இருக்குங்க, ஆனால் ஒரிஜினாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதாவது இவங்க செக் பாயிண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. கார் எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுறோம். வீட்டுக்கு வந்துட்டு எதுவும் குறை இருந்துச்சுனாலும் ரிட்டர்ன் போய் கொடுத்தா நீங்கள் தான்ப்பா பார்த்து எடுத்துருக்கணும்னு நம்மளே சொல்கிறாங்க. ஸோ இவங்ககிட்ட வந்து மணி ரீஃபண்ட் கட்டாயம் கிடையாது. அதுக்கு முன்னாடி உங்களோட மெக்கானிக்கை வச்சு நீங்கள் தான் அந்த கார்களை வந்து கவனமாக எடுத்துக்கணும். ஒரு சில டீலர்களை மட்டும் சொல்கிறேன், எல்லா டீலர்களையும் நம்ம சொல்ல வரலைங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சில டீலர்கள் வந்து அதாவது இன்ஜின் கோளாறான கார்களை வந்து மேல்படி பாலிஷ் பண்ணிவிட்டு அந்த இன்ஜினை மட்டும் ரெடி பண்ணி கொடுக்குறதாகட்டும் சரி, டயர்கள் தேய்மானமான இருக்க கார்களுக்கு டெல்லி டயர்னு சொல்லுவாங்க. ஒரு காரோட விலை டயரோட நம்ம முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருக்கோம். இந்த டெல்லி டயர்கள் பார்த்திங்கன்னா நார்மல் டயர்ஸை விட சீப்பாக இருக்கும். இது வந்து ஒரு ஃபஸ்ட் காப்பியை பேஸ் பண்ணி இதை மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இந்த டயர்களை இவங்க போட்டு கொடுத்துருவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா காருக்குள்ளே சின்ன சின்ன மெக்கானிக்கல் வேலையை மட்டும் பார்த்துட்டு வெளி மெக்கானிக்கே வந்தாலும் அவங்க எதுவும் மிஷின்கள் ECM இந்த மாதிரி மிஷின்லாம் வச்சு ரெடி பண்ணுறாங்கல்ல, அதை செக் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி மிஷின்களை வச்செல்லாம் செக் பண்ணாமல் நீங்கள் கார்களை மேலோட்டமாக பாருங்கள், இன்ஜின் நாய்ஸை வச்சு கண்டுபிடிங்க. இதை மட்டும் சொல்லிவிட்டு அவங்க கார்களை கஸ்டமர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ இவங்ககிட்ட ரிஸ்க் ஃபேக்டர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், ஆனால் விலைகள் வந்து மலிவாகவே இருக்கும். இப்போ நம்ம ஸ்பின்னியோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்றதையும் பார்த்துட்டோம், லோக்கல் டீலர்களோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்றதையும் பார்த்துட்டோம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் லோக்கல் டீலர்கிட்ட போவீங்களா இல்லை ஸ்பின்னி மாதிரி கார்ப்பரேட் நிறுவனங்கிட்ட போவீங்களா? இப்போ ஸ்பெசிஃபிக்காக நிறைய கார்ப்பரேட் நிறுவனம் இருக்கேப்பா, நீ எதுக்கு ஸ்பின்னியை மட்டும் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்பின்னி நம்ம சுற்று வட்டாரத்தில் பார்த்த அளவுக்கு இந்த ஸ்பின்னின்ற கார்ப்பரேட் நிறுவனம் வந்து நான் கூட நேரடியாக போய் பார்த்துருக்கேங்க. இவங்ககிட்ட அதாவது கார்கள் வந்து ஓரளவு ஜெனுனாகவே இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட குவாலிட்டி டெஸ்டிங்லாம் லைனப்பில் நல்ல பர்ஃபெக்டாக இருக்கும். இன்னொன்று விலைகள் வந்து அதிகமாகவே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களோட சர்வீஸ் பேட்டர்ன் கொஞ்சம் நல்லாவே இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா லோக்கல் டீலர்களை அதுக்காக நீங்கள் லோக்கல் டீலர்கிட்டே கார் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறியாப்பான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா லோக்கல் டீலரால் தான் இந்த அடுத்தடுத்த நிறுவனங்களாகவே மாறப்படுது. இப்போ ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் வருதுன்னா அந்த லோக்கல் டீலர்களாக இருந்தவர்கள் தான் அடுத்த நிறுவனம் மாதிரி அவங்களோட வளர்ச்சி இருக்குது. அப்போ ஏற்பட்ட வளர்ச்சியை அவங்க அடையணும்னா மக்களோட சப்போர்ட் கட்டாயம் முக்கியம். மக்கள்கிட்ட ஜெனுனாக அவங்க நடந்துக்கிட்டால் மட்டும்தான் அந்த பிஸ்னஸ்கள்லையும் முன்னேறி நல்ல பேர்களையும் எடுத்து பெரிய கார்ப்பரேட் நிறுவனமாக அவர் உயர முடியும். இதுதான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல வந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கவங்க எத்தனையோ பேர்கள் வந்து கார்ப்பரேட் நிறுவனங்கள்கிட்ட கார் வாங்கியிருப்பீங்க, அதாவது ஸ்பின்னிக்கிட்டே நீங்கள் கூட கார் எடுத்திருப்பீங்க. அங்கே உங்களுக்கு ஏற்பட்ட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? நீங்கள் இந்த நிறுவனத்துக்கிட்ட கார் வாங்குறது ஆகச்சிறந்ததாக இருக்குன்னு சொல்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு எதுவும் முரண்கள் இருந்தாலும் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லைங்க, லோக்கல் டீலர்கிட்டையும் வண்டி எடுத்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க. நீங்கள் யூஸ்டு காரை லோக்கல் டீலர்கிட்ட வாங்கி உங்களுக்கு அந்த கார்கள் வந்து வாழ வச்சுச்சா இல்லை செலவு வச்சுதான்றையும் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா எத்தனையோ இளைஞர்களாகட்டும் சரி பெரியவர்களாகட்டும் சரி கார் வாங்கியே ஆகணும், அதாவது ஒரு புதுசாக தான் ஒரு கார் வாங்க முடியல, யூஸ்லேயாச்சும் ஒரு பட்ஜெட்டான காராச்சும் வாங்கணும்பான்னு துடிக்கிறவங்க வாங்குறவங்க நாட்டம் அதிகமாகிட்டே போகுது.
ஸோ நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுறது மூலிமா புதுசாக வாங்க போகிறவங்களுக்கு ஒரு அனுபவமாக இருக்கும். அதை பார்த்து அவங்க அலர்ட் ஆகிட்டு அந்த இடத்துல எதுவும் பாதிப்புகள் ஏற்படாமல் தவிர்க்கிறதுக்கு நம்மளோட வீடியோ ஒரு உதாரணமாக இருக்கட்டும் என்று தான் இதே போன்ற வீடியோக்களை மோட்டார் சார்ந்த வீடியோக்களை தொடர்ந்து போட்டுட்டு வரோம். இப்போ கார் வாங்கணுன்ற ஆசையில் இருக்க எல்லாருமே இந்த வீடியோ பார்ப்பாங்க, கமெண்ட்ஸும் பார்ப்பாங்க. ஸோ அலர்ட் ஆவாங்க பார்த்தீங்களா? ஸோ இதே போன்ற வீடியோவில் தொடர்ந்து பார்ப்பதற்கு இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் உங்கள் மிதுன். அடுத்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது இந்த ட்ரூ வேல்யூ, அதாவது பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி வச்சுருக்க ட்ரூ வேல்யூன்ற யூஸ்டு கார் நிறுவனத்தோட கார்களை வாங்கலாமா இல்லை அடுத்தபடியாக இருக்கிற வேறு நிறுவனங்கள் கார்களை நம்ம வாங்கலாமான்றது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா மாருதி ட்ரூ வேல்யூவில் மாருதியோட கார்களை நம்ம வாங்குறது மூலிமா அங்கே நம்மளுக்கு சர்வீஸ் வாரண்டியெல்லாம் கொடுக்குறாங்க, நிறைய ஆஃபர்கள்லாம் கொடுக்குறாங்க. அதை பற்றியும் நம்ம ஒரு காணொலியாக போடுவோம். ஏன்னா பட்ஜெட் கிங்குன்னு பார்த்தீங்கன்னா, மைலேஜ் கிங்குன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே மாருதி கார்கள் தான். ஸோ மாருதி கார்களை சேஃபான இடத்துல நீங்கள் எப்படி போய் வாங்கலாம், அந்த ட்ரூ வேல்யூவை பற்றி என்ன விஷயங்கள்ன்றதை அடுத்த காணொலியில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே போன்ற தொடர்ந்து வீடியோ பார்ப்பதுக்கு நம்ம சேனலுக்கு என்றைக்குமே ஆதரவு கொடுக்க மறந்துடாதீங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ இதோட முடிச்சுட்டு அடுத்த காணொலியில் நாளை வந்து சந்திக்கிறேன். பாய்.